பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 19 பொன்னனின் சிந்தனைகள். சந்தோஷமாக இருக்கு இல்லையா பொன்னனுக்கு? அப்பாடா, விக்ரமனை எப்படியோ பிழைக்க வச்சுட்டாங்க, இது போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் இருக்கிற நகரம் தானே பராந்தகபுரம் போகிறான். கோயில் மண்டபத்தில் படுக்கிறான், தங்குறான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போகலான்னு கிளம்பிடுறான். கிளம்பி அந்த ராஜ வீதியில் நடந்து போகும்போது இந்த பரிவாரங்கள் வருது. இந்த சமயம் இந்த நேரம் குந்தவி தேவியை பார்க்கும்போது அவன் மனசில் அப்படி ஒரு பக்தி இருக்குது. அப்படி எந்த மாதிரியான ஒரு உதவியை அவள் செய்திருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் பொன்னனுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பக்தி குந்தவி தேவி மேலே ஏற்படுது. அப்படியே ஒதுங்கி நின்னுறான், யார் பார்வையிலையும் படாமல். பரிவாரங்கள்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா சிவனடியார்கிட்ட போயிட்டு எல்லா தகவல்களையும் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இவன் அந்த ஒத்தக்கை மனுஷனை பார்த்துருக்கான், அந்த அருவி ஓரத்தில் இந்த குள்ளனை பார்த்துருக்கான். குறிப்பாக விக்ரமன் உயிரோடு இருக்கிறான், தப்பிச்சு இங்கே வந்திருக்காங்கிறதையும், அவன் இளவரசியோடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த சமயம் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு நல்ல தகவலை அவரும் சொல்லுவார். அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வள்ளிக்கிட்ட கூட அவனுக்கு சொல்லணும்னு தோணலை. சிவனடியாரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடான். சில விஷயங்கள் குறிப்புகள் அவர் சொல்லியிருந்தார். எந்த இடத்துக்கு வரணும், எந்த வழியாக வரணும், எவ்வளோ அடர்ந்த காடு இருக்கும், அந்த காட்டுடைய பாதைகள் ஒற்றையடி பாதையாக எப்படி இருக்கும், எந்த இடத்துக்கு அப்புறம் முற்புதர்கள் இருக்கும், அதை விலக்கிட்டு வந்தாக்க ஒரு ஒற்றையடி பாதை மறுபடியும் வரும். அதை முடிகிற இடத்துல பிரம்மாண்டமாக விரியக்கூடிய அந்த ஒரு இடத்துல சிற்பியோனுடைய வீடு இருக்கும், நீ வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லா அடையாளமும் இவனுக்கு அப்படியே பசுமரத்தாணி மாதிரி மனசில் பதிஞ்சிருந்தது. இவன் அந்த அடையாளங்களை நோக்கி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிடான். போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது குந்தவி பற்றிய நினைவுகள் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. வந்துகிட்டு இருக்கும்போதே சிவனடியாருடைய அந்த நினைவும் வர்றதுக்கு அவனுக்கு தப்பில்லை. ஏன்னா ஒரு பக்கம் குந்தவி, இன்னொரு பக்கம் சிவனடியார். சிவனடியார்கிட்ட முழுமையாக எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது இவனுக்கு ஒரு சில விஷயங்களில் சந்தேகங்கள் வருது. சிவனடியாருடைய நினைவு வந்தோனையே முதல் நாள் இரவு மண்டபத்தில் மாரப்ப பூபதியும் அந்த கபால பைரவரும் கால பைரவரும் பேசிக்கிட்டாங்க இல்லையா? அந்த விஷயங்கள் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கபால பைரவரும் இவனும் என்ன பேசிக்கிட்டாங்க? சிவனடியாரை குந்தவி தேவி பிடிச்சிக்கிட்டு ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பேசிக்கிட்டாங்க இல்லையா? இப்போ இவனுக்கு ஏற்கனவே சிவனடியார் மேலே பெரிய சந்தேகம் இருக்குது. இவனும் வள்ளியும் அதுக்காகவே நிறைய நேரங்களில் சண்டை பிடிச்சிக்குவாங்க. வள்ளி எப்போவுமே சிவனடியார் பக்கம்தான் இருப்பா. இவன் எப்போவுமே மாரப்ப பூபதி பரவாயில்ல நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா? இப்போ மறுபடியும் இவனுக்கு சிவனடியார் மேலே சந்தேகம் வருது. குந்தவி தேவி இளவரசியை எதுக்கு சிவனடியாரை நம்பாமல் பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் நினச்ச மாதிரி அவன் வேஷதாரி தானா? வேஷதாரியாக இருந்தால் இத்தனை நாள் நாம் அவனை நம்பி ஏமாந்து போயிட்டோமா? ஒருவேளை இல்லை நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இவன் வேஷதாரின்னு நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு 2 வெவ்வேறு இடங்களில் சில ஆதாரங்கள் இருக்குது. அதனால் அவன் நம்புகிறான் அதை. ஒன்று, வள்ளிக்கிட்டே இவன் ஒரு நாள் சண்டை போடும்போது வள்ளி காதோரமாக ஒரு விஷயத்தை ரகசியத்தை சொல்கிறா. யார்கிட்ட? பொன்னன்கிட்ட. சிவனடியார் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய பார்த்திப மகாராஜா தான். அவர் போர்க்களத்தில் இறக்கலை. அவர் வேஷம் பூண்டு நம்மளுடைய விக்ரமனை வழி நடத்துறதுக்காகவே சிவனடியாரா ஜடாமுடியோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அது பார்த்திப மகாராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ஒரு நாள் பொன்னன்கிட்ட சொல்கிறான். பொன்னன் ஒரு வாரம் நம்புகிறான். ஏன்னா இவர் நல்லது செய்கிறாரு அப்படிங்கிறதுனால பார்த்திப மகாராஜாவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பொன்னன் ஒரு மாதிரி நம்பினாலும் வேறு ஒரு ஆதாரமும் அவன்கிட்ட இருக்குது. இவர் வேஷதாரி தான். சிவனடியார் வேடத்தில் அந்த ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றக்கூடிய, அந்த ருத்ராட்செல்லாம் போட்டுட்டு சுற்றக்கூடிய அந்த வேஷதாரி தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு ஆதாரம் இருக்குது. அது என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ணுறான் பொன்னன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போது
கோயில் வாசலில் யானைகள்லாம் இருக்கும் இல்லையா, யானை குதிரை அந்த மாதிரி மண்ணாலான அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, எந்த ஐயனார் கோயில் வாசல்லையும் இதெல்லாம் இருக்கும். வேண்டுதலுக்கு வந்து வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. அப்படி ஒரு யானையுடைய தலை மட்டும் வந்து அந்த யானையோடைய உடம்புல இல்லாமல் கீழே இருக்கிறத இவன் பார்க்குறான் ஐயனார் கோயில் வாசலில். இவன் ஐயனார் கோயிலுக்கு தான் போகிறான், ஆனாலும் அந்த வாசலில் அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போகிறான். பார்த்தாக்க சிவனடியாருடைய புலித்தோல், சிவனடியாருடைய அந்த ருத்ராட்சம், அவர் தரித்திருக்கக்கூடிய அந்த ஜடாமுடி எல்லாமே ஒரு மூட்டையாக கட்டி அந்த யானையுடைய தலைக்கு உட்புறம் காலியாக இருக்கக்கூடிய அந்த உட்புறம் அப்படியே மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறான். எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அதே மாதிரி வச்சுறான். இந்த 2 வேறு ஆதாரங்கள் இவன்கிட்ட இருக்கிறதுனால ஒருவேளை வேஷம் தரித்திருக்கக்கூடிய இந்த சிவனடியார் போலி ஆளுதானோ, இவன் யாராக இருக்கக்கூடும்? பல்லவ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவனா இல்லை சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து இவன் நடந்து போயிட்டே இருக்கான் அந்த பாதையில். இவனுக்கு வந்து சிவனடியார் சொன்ன நினைவுகள்லாம் இருக்குது, எந்த இடத்துல எங்கே திரும்பணும் அப்படிங்கிற அடையாளங்கள்லாம் நினைவில் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கிறான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை அவனால் வந்து கணிக்க முடியல. அப்போ ஒரு வாரம் முடிவுக்கு வரான். என்ன முடிவு அப்படின்னா, சிவனடியாரை பார்க்குறோம், பார்த்துட்டு நாம் ஒரு சில கேள்விகள் கேட்குறோம். முதல்ல அவர் யார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது நம்பகத்தன்மையோடு இருந்ததுன்னா, என்னுடைய அந்த கேள்விக்கான பதிலை அவர் நான் நம்புகிற மாதிரி கொடுத்தாருன்னா, அதற்கான ஆதாரங்களை அவர் செஞ்சாருன்னா, நம்பி யாரை பற்றி சொல்லலாம்? விக்ரமனை பற்றி சொல்லலாம். விக்ரமன் எங்கே இருக்காங்கிறத பற்றி சொல்லலாம். திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்கிறத பற்றி சொல்லலாம். அடுத்து எங்கே ரணபத்திரகாளி கோயில் கபால பைரவரை பார்த்தான் இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல்கள், தன்னை பற்றின தகவல்களை சிவனடியார் சொல்லும்போது அது என்னுடைய மனதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை, அவர் பொய் சொல்கிறாருன்னு நம்ம நினச்சோன்னா இந்த விஷயங்களை அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். எப்படியும் இளவரசர் பிழைத்து கொள்வார். பிழைத்ததுக்கப்புறமா நம்ம தேடுவார். அவர் தேடுற நேரத்தில் நம்ம அங்கே போய் நிற்போம். ஏதாவது செய்து நம்ம வந்து விக்ரமனை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா உறையூர் போயிட்டு வாள் எடுத்துக்கிட்டு நாமளே அருள்மொழி தேவியை தேடி கண்டுபிடிக்கலாம். என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம சேகரித்தோமோ ஒன்றை கூட சிவனடியார்கிட்ட சொல்லக்கூடாது. எப்போ அவருடைய உண்மை முகம் என்னங்கிறத அவர் சொல்லும்போது அது எனக்கு திருப்தியாக இல்லைன்னா சொல்லவே கூடாது அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அவனுக்கு தோணுது, இந்த வள்ளி இல்லாமல் போயிட்டா இந்த சமயம் பார்த்து, இருந்திருந்தால் ஏதாவது ஒரு யோசனை சொல்லியிருப்பாள். அவள் வந்து தீர்க்கமாக முடிவு எடுக்கிறதுல ரொம்ப வல்லமை படைத்தவ. அவளுக்கு வந்து சில விஷயங்கள் சரியாகவே தோணும். அதனால் அவளுடைய அந்த யோசனைகளை கேட்குறதுக்கு என்னால் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இவ சொன்னார் இல்லையா, நம்மளுடைய சிவனடியார், சிற்பியினுடைய வீடு எந்த திசையில் போனால் வரும், ஒரு ஒத்தையடி பாதை வந்தோன்னே அது விரியக்கூடிய இடத்துல ஒரு மாளிகை இருக்கும், அதுதான் சிற்பியின் வீடுன்னு சொன்னார் இல்லையா. கிட்டத்தட்ட அவன் நெருங்கி போகிறான். அந்த ஒற்றையடி பாதையை நெருங்கி போகும்போது தூரக்க ஒரு குதிரை தெரியுது. குதிரையில் வரக்கூடிய அந்த ஆண் மகன் யாருன்னு பார்த்தா ஒரு வீரன் மாதிரி தெரியுது. இவன் தூரக்க இருந்தே பார்க்குறான். பார்த்தா ஒரு திடகாத்திரமான ஒரு வீரனாக தான் தெரியறான். ஆனால் முகம் தெரியல, பின்னாடி இருந்து தான் பார்க்குறான். குதிரை போயிட்டு இருக்கும்போது திடகாத்திரமான ஒரு வீரனாக தெரியறான். இப்போ இவனுக்கு விக்ரமன் சொன்ன சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. யாருன்னா ஒரு ஒற்றன் தலைவன், பல்லவ நாட்டுடைய ஒற்றன் தலைவன் வந்து காப்பாற்றினதா விக்ரமன் சொல்லியிருந்தான் இல்லையா. அவன் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த கபாலிகர்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டப்போ அந்த ஒற்றன் தலைவன் தான் வந்து காப்பாற்றினதா சொன்னான் இல்லையா. ஒரு குதிரையும் கொடுத்தான் அப்படிங்கிறத விக்ரமன் சொல்லியிருந்தான் இல்லையா பொன்னன்கிட்ட. ஞாபகத்துக்கு வருது. அந்த அடையாளங்களோடு சேர்த்து ஒத்து வச்சு பார்க்கும்போது அந்த ஒற்றன் தலைவன் இவன் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு, அதாவது அந்த குதிரையில் போகிறவன் இவன் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். அப்போ தான் இவனுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. சிவனடியார் சொன்ன சிற்பியின் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த வழியும், பொன்னன் வந்து ஒற்றன் தலைவன் அழைத்துக்கிட்டு போன சிற்பியின் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த வழிக்கான அடையாளங்களும் ஒரே மாதிரி இருக்கே. அப்போ இந்த சிவனடியாரும் ஒற்றன் தலைவனும் ஒருவன் தானா, இல்லை வேறு வேறு ஆளா? இந்த சந்தேகம் நம்மளுக்கு வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே கிடக்கும்போது அந்த குதிரை மறைந்துடுது, காட்டு வழியில் போய் மறைந்துடுது. இவன் அதையே யோசிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ளே இவன் வந்து சேர வேண்டிய அந்த இடம் வந்துடுது. கண்ணுக்கு எதிர்க்க சிற்பியினுடைய வீடு தெரியுது.
அங்கே பார்த்தா நம்மளுடைய சிவனடியார் அழகான ஒரு புன்முறுவலோட சிற்பியினுடைய வீட்டு வாசலில் நின்று பொன்னனை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஏன்னா பொன்னனை அங்கே வர சொல்லியிருக்கிறார் இல்லையா சிவனடியார். பொன்னனுக்கு தான் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, சிவனடியாருக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்ததா, சிவனடியார் யார் என்பதை பொன்னன் தெரிஞ்சுக்கிட்டானாங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.